நான் இந்த ஊழியத்தில் எனக்கு இந்த முழு நேர ஊழியத்தில் 20 வருடம் தான் எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது. இதில் நிறைய குடும்பங்களை நான் தனிப்பட்ட விதமாக நான் பேசியிருக்கிறேன், சந்திச்சிருக்கேன். நிறைய குடும்பங்கள் அப்பாவுடைய கவுன்சிலிங் செஷன்ஸில் நான் உட்காந்துருக்கேன். அவங்க சில சம்பவங்களை என்கிட்ட சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். இதில் நான் பார்த்ததில் பெரும்பாலான குடும்பங்களில் எவ்வளோ பெரிய பிரச்சனையை கூட வந்து தீர்த்து வைக்கிறது ஓரளவுக்கு முடியும், சமாதானம் பண்ணிடலாம். ஆனால் இந்த சந்தேகன்றது பேய் உள்ள நுழைஞ்சு வச்சுங்க, அதை விரட்டுறது ரொம்ப கஷ்டம். அதை நான் பார்த்துட்டேன். இந்த சந்தேகம்னு வந்துருச்சா, அதுக்கு ஒருவன் இடம் கொடுத்து விட்டானா அவ்வளவுதான். அதை குணமாக்குறது என்பது சாதாரண ஒரு காரியம் இல்லை. எனக்கு தெரிந்த வரைக்கும் அநேக குடும்பங்கள் இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் பிரிந்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. எந்த நிரூபணமே கிடையாது, there is no ப்ரூஃபே கிடையாது. ஆனால் சந்தேகத்தின் அடிப்படையில் பிரிந்தவங்க இருக்கிறாங்க. நான் அறிந்த விதத்திலேயே நீங்களும் சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சிலர் திருமணமாகி பிள்ளைகளை பெற்று பேர பிள்ளைகளை பார்த்துருப்பாங்க, அதற்கு பின்பும் சந்தேகத்தில் வாழ்வாங்க. அந்த வீடு ஒரு நாளும் சமாதானம் பெறவே பெறாது. இந்த சந்தேகம் இருக்கு பாருங்க, அது ஒரு நாளும் எந்த இணைப்பையும் நெருக்கத்தையும் ஒரு குடும்பத்திலையும் கொண்டு வராது, தேவனிட்டையும் கொண்டு வராது. தேவனிட்ட ஒருவன் சேரணும்னா கூட அவன் சந்தேகப்படாமல், அவன் மனதில் ஒரு மாற்றம் இல்லாமல் முழு விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட வந்தாதான் தேவனிட்ட சேர முடியும். நம்முடைய வாழ்க்கையில் சந்தேகத்தை நம்ம இடமே கொடுக்கூடாது. சந்தேகங்களை வளர்ப்போமானால் நம்முடைய வாழ்க்கை சீரழியும் என்பதிலே சந்தேகமே இல்லை. இந்த சந்தேகத்தை பற்றி நீ கொஞ்சம் பேசுகிறேன். இந்த சந்தேகம் எங்கேருந்து வருது, எங்கே முளைக்குது, இது எங்கேருந்து துளிர் விடுது? நம்முடைய வாழ்க்கைகளில் அவிசுவாசம், சந்தேகம், விசுவாசம் இன்மை, இதெல்லாம் வந்து எங்கேருந்து துளிர் விடுது அப்படின்னு பார்ப்பீங்களான்னா, ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். 1 சாமுவேல் 18:9 பார்ப்பீங்களான்னா, அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான் என்று போட்டு ஆம்பிளிஃபைட் பைபிள் என்று சொல்லப்படுகிற ஆங்கில வேதாகமத்தில் இந்த மொழிபெயர்ப்பு இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. Saul looked at David with suspicion and jealousy from that day forward. அந்த தினம் முதல் சவுல் தாவீதை சந்தேகத்தோடும் பொறாமையோடும் பார்த்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இந்த காய்மகராம் என்ற வார்த்தைக்கு கொடுக்கப்பட்ட விளக்கம் சந்தேகத்தோடும் பொறாமையோடும் பார்த்தான். சரி, அந்த நாள் முதல்னா அது எந்த நாள் முதல்? முந்தின 2 வசனங்கள் வருவீங்கன்னா அந்த நாளை பற்றி எழுதியிருக்கு. அந்த நாள் என்ன நாள்? தாவீது வெற்றி வாகை சூடி கோலியாத்தை ஜெயித்து யுத்தங்களை ஜெயித்து அவன் திரும்ப வருகிறான். அவன் வருகிற வழியிலே 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அங்கெழுந்த ஸ்திரீகள் என்ன செய்தாங்கன்னா ஆடி பாடி என்ன சொல்லுகிறாங்கன்னா, தாவீது கொன்றது 10,000, சவுல் கொன்றது 1000 என்று மாறி மாறி பாடுறாங்க. இந்த பாட்டின் சத்தத்தை சவுல் கேட்ட உடனே அவனுடைய உள்ளம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமா இருந்தது, அவன் மிகவும் எரிச்சல் அடைந்தான். தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்கிறதா என்று சொல்லி அந்த நாள் முதல் போட்டிருக்கு. அந்த நாள் முதல். அப்போ என்றைக்கு ஒருவன் மேல் சந்தேகம் வருகிறது என்று கேட்டா, எப்பொழுது ஒரு மனிதன் இன்னொருவர் மேல் கனத்தை, மரியாதை, கௌரவத்தை செலுத்த தவறுகிறானோ அன்றைக்கு சந்தேகம் பிறக்கும். நான் இதை விளக்குறேன் உங்களுக்கு. இவ்வளவு காலம் சவுலுக்கு பிரச்சனையே இல்லை, இவ்வளவு காலம் பிரச்சனை இல்லை. சவுல் அவன் பாட்டுக்கு ராஜ்யபாரத்தை அவன் பாட்டு செய்துட்டு இருக்கான். இந்த பையன் தாவீது சவுல் வீட்டுக்கு வருகிறான். அவனுக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் அவனுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கிறான். அவனுடைய அசுத்தாவி அவனை விட்டு வெளியே போய் விடுகிறது. அவனுக்கு வேலை செய்கிறான், அவனை சந்திக்கிறான், போகிறான், ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு நாள் வந்தது, ஒரு பெரிய யுத்தத்தில் யாருமே சந்திக்க முடியாத ஒரு கோலியாத்தை இந்த பையன் போய் சந்திக்கிறான். சந்திச்சுட்டு வரும்போது வெற்றி எடுத்து விடுகிறான். வரும் பொழுது இவன் சொல்லலை, இவன் கேட்கல, இவன் வந்து ஆர்கனைஸ் பண்ணலை, இவர் பாட்டு எழுதலை, யாரோ எழுதின பாட்டு, யாரோ ஒருத்தர் இவனை பாராட்டினாங்க. அவ்வளோதான். அந்த பாராட்டை இவன் கேட்டதுக்கு அப்புறமா தான் இவன் சுபாமே மாறிச்சு பாருங்க. அவ்வளோ நேரம் என் கூடவே இந்த பையன் இருக்கட்டும்னு அப்பாட்ட கேட்டவர் அந்த பையன் மேலே என்ன செய்தார்னா சந்தேகப்படுறாரு.
இவனுக்கு இன்னைக்கு 10,000 பேர் அப்படின்னு சொல்லி பாட்டு பாடுறாங்க, நாளைக்கு என் ராஜ்யத்தை கூட எடுத்து கொடுத்துருவாங்க போல இருக்கு. ஆனால் தாவீதுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணமும் இல்லை, ஒரு உணர்வும் இல்லை, அப்படி ஒரு யோசனையும் கிடையாது. ஆனால் இவனுக்குள்ளேயே ஒரு எண்ணத்தை என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான், வளர்க்க ஆரம்பிச்சிட்டான். நான் நிறைய முறை பார்த்துருக்கேன், இந்த மாதிரி இந்த குடும்ப பிரச்சனைகள் எங்கெல்லாம் வருகிறதோ நான் உங்களை கவனிச்சிருக்கேன். என்றைக்கு யாராவது ஒருவர் ஒருவேளை கணவனையோ மனைவியையோ பாராட்டும் போது, வேறொருவர் வந்து பாராட்டும் போது அதை சந்தோஷமாய் அங்கீகரிக்கிற ஒரு சுபாவம் கணவனிடத்திலேயோ மனைவியினிடத்திலேயோ இல்லையோ, அன்றைக்கு அங்கே சந்தேகம் பிறக்கும். என்ன யாரும் பாராட்ட மாட்டேங்கிறாங்க, அந்த அம்மாவுக்கு என்ன பாராட்டு, அவ்வளோதான் ஆரம்பிச்சிடும். அன்னைக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிடும். நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், என்னை பற்றி ஒரு வார்த்தை யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, அவருக்கு மட்டும் என்ன பாராட்டான், அவ்வளோதான். அன்றைக்கு ஆரம்பித்தோம். ஏன் பாராட்டுறாங்க, எதுக்கு பாராட்டுறாங்க? அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நின்னா குத்தம், உட்காந்தா குத்தம், எழுமுனா குத்தம், போனா குத்தம், ஒரு துணியை உடுத்துனா குத்தம், எதுக்கு இந்த துணியை போட்டிருக்க, அவ்வளோதான். எல்லாத்துக்கும் சண்டை. ஒரு சாப்பாடை சமைச்சா சண்டை, ஒரு நேரம் படுத்தா சண்டை, ஒரு நேரம் எழுமுனா சண்டை, ஃபோன் பக்கத்தில் போனால் உடனே சண்டை, சந்தேகம். எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம். கடைக்கு போக முடியாது, வீதிக்கு போக முடியாது, வெளியே போக முடியாது, சந்தேகத்திலே இருப்பாங்க. அது எப்போ அவங்கள தாக்குதுன்னு சொன்னால், என்றைக்கு இன்னொருவரை பாராட்டும் சுபாவம் ஒருவனுக்கு இல்லையோ அவன் சந்தேக பிராணியாக தான் இருப்பான். அது உண்மை, அது நிஜம். ஒரு கணவன் தன் மனைவி பாராட்டப்படும் போது, ஏன் சரீரங்க, அவங்களுக்கு வர்ற பாராட்டு யாருக்கு பாராட்டு, எனக்கு தான் பாராட்டு அப்படின்னு மகிழ்வானால் சந்தேக போய் அங்கே விட்டு ஓடிடும். அதே போல் ஒரு மனைவி கணவன் பாராட்டப்படும் பொழுது, பரவாயில்ல என்னுடைய கணவனாச்சே, அவர் பாராட்டப்படுறது எனக்கு மேலே வந்த மகிமைன்னு அந்த அம்மா ஒரு கிரீடமாக நினச்சிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. நீ வேற நான் வேற, உன்னை விட நான் தான் பாராட்டப்படணும்னு ஒரு ஆள் நினச்சிட்டா, நான் இன்னொருவருக்கு கனம் கொடுக்க மாட்டேன் அல்லது இன்னொருவர் கனத்தை பெற தகுதியற்றவர் என்று ஒருவன் நினைத்து விட்டானால் அன்றைக்கு சந்தேகம் உள்ள வந்துடும். அது பிசாசு கொடுக்குற ஒரு இடம். அதனால தான் பவுல் சொல்லுவார், ஒருவரை ஒருவர் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா கனம் பண்ணுங்கள், ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுங்க. இன்னொருவருக்கு கனம் கொடுக்கப்படும் போது நம்ம முகம் சுளிக்குதுன்னா இதில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நம்முடைய சமூகத்தில் இருக்கும்போது இன்னொருத்தர் பாராட்டப்படும் போது நம்முடைய முகம் மகிழ்ச்சியை இழக்குமானால், நம்முடைய இருதயத்தில் ஒரு வருத்தம் வருமானால், அது நேராக நம்மளை எங்கே கொண்டு போய் விடும்னா சந்தேகத்தில் கொண்டு விடும். பாராட்டை நாம் எவ்வாறு கையாளுகிறோம் என்பது சந்தேகத்தை நாம் எவ்வளோ வளர்க்கப் போகிறோம் என்பதற்கு அடையாளம். மறந்துவிடவே கூடாது. நான் இது இன்னும் நான் விளக்குறேன். யார் மூலமானா இயேசுவின் சம்பவத்தின் மூலமாக நான் விளக்குறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் விளங்கும். எப்படி பாஸ்டர் இது நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு. சரி, நான் விளக்குறேன் உங்களுக்கு விளங்கிடும். நீங்கள் மத்தேயு 13:38 வாங்க. மத்தேயு 13:38. அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை என்ன செய்யவில்லை. தன்னுடைய சொந்த ஊரில் அநேக அற்புதம் செய்யலையா. ஏன் அப்படின்னு சொன்னால் காரணம் என்ன? அவிசுவாசம். அவிசுவாசம் என்னது? இன்னொரு விதமாக சொல்லணும்னா சந்தேகம். நம்பலை, இந்த பையனால் செய்ய முடியாது, இவரால் செய்ய முடியாது அப்படின்னு சந்தேகப்பட்டாங்க. அதெல்லாம் நடக்காதுங்க, அவரெல்லாம் செய்ய முடியாது, நீங்கள் சொல்கிறபடி அவர் கிடையாது அப்படின்னு சொல்லி அவிசுவாசப்பட்டாங்க. விசுவாசிக்கலை. they did not believe. அவிசுவாசத்திலே இருந்தாங்க. இதற்கு காரணம் என்ன? ஏன் அவங்க அவிசுவாசித்தாங்க? ஏன் இயேசுவை விசுவாசிக்க மறுத்தாங்க? ஏன் இயேசுவை பார்த்து சந்தேகப்பட்டாங்க? அப்போ அவங்க மனசில் என்ன நினச்சிட்டாங்கன்னா, தச்ச மகனுக்கு தச்சம் போல தான் மூளை இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டாங்க. அந்த சைஸில் தான் அவர் வளருவார், அதுக்கு மேலே போக மாட்டார். இன்னாருக்கு பிள்ளை இந்த லெவலில் தான் இருக்கணும் அப்படின்னு இவங்களே தீர்மானம் பண்ணிட்டாங்க. தச்சனுடைய மகனுக்கு இந்த வல்லமையான செய்கைகள், இந்த ஞானம்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை, இவர்களே தீர்மானம் பண்ணுறது. அதனால் அவருக்குலாம் அவ்வளோ மரியாதைலாம் கொடுக்கக்கூடாது. அதை அவங்க ஏற்றுக்கொள்ளலை. பாருங்கள், இவங்களே தீர்மானம் பண்ணிட்டாங்க. சில பேர் இருக்காங்க பாருங்கள், நீ அங்கே தானே, அந்த வீட்டு பையன் தானே, தெரியும், இவங்களே அவ்வளோதான், அதுக்கு மேலே நீ என்ன பண்ண மாட்டேன், வளர மாட்டேன் அப்படின்னு இவங்களே ஒரு அளவீடை கொடுக்குறாங்க. பாருங்கள், இந்த உலகத்துடைய பிரச்சனை இதுதான். நாமளே ஒவ்வொருத்தரும் கணத்தை ஃபிக்ஸ் பண்ணுறோம். பாருங்கள், இவ்வளோதான் ஆனர் அவங்களுக்கு, ஒரு வயசுக்கு அவங்க பின்னணிக்கு நாமளே முடிவு கட்டிடுறோம், இவ்வளோதான்.
சவுல் வந்து தாவீதுக்கு ஒரு முடிவு கட்டினார். என் ஆடு மேய்க்கிற பையன், பெத்லகேம் கிராமத்தில் இருந்து வந்த பையன், அவனுக்கு இவ்வளோதான் தெரியும், அவனுக்கு இவ்வளோதான் தகுதி, அவனுக்கு நம்மளை விட கம்மியான கனம் தான் தகும், இவரே நினச்சிக்கிட்டார். அவன் தன்னை விட மேலே போறான உடனே அவரால் என்ன பண்ண முடியலை? அதை நம்ப முடியலை, ஏற்றுக்கொள்ள முடியலை, அவனை கனப்படுத்த முடியலை, அவனை மரியாதை செலுத்த முடியலை, அவனை கௌரவிக்க முடியலை. பாருங்க, அவனுக்கு எதிர்த்து தான் வந்தான். இயேசு தங்கள் நடுவிலே பிறந்தவர், தாங்கள் பார்த்து வளர்ந்தவர், அவர் மேல கனமும் பலத்த செய்கைகளும் ஞானம் வெளிப்பட்ட உடனே சுற்றி இருக்கிறவர்களால் என்ன பண்ண முடியல? அவரை ஏற்றுக்கொள்ள முடியல, அவரை விசுவாசிக்கலையாம். they did not believe. எந்த செய்கையும் விசுவாசிக்கல. சரி, இயேசு அவங்க அவிசுவாசத்தை எப்படி பார்த்தார்? இவங்க விசுவாசிக்காம போனதுக்கு காரணம் என்னன்னு இயேசு கண்டுபிடிச்சார். அதை நம்ம வாசித்தோம்னா நம்ம விளக்கத்தை கண்டுபிடிச்சிருவோம் நான் நினைக்கிறேன். நீங்கள் 57ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் 2ஆம் பகுதி, இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும். எதை பற்றி பேசினார் பார்த்தீங்களா? அவிசுவாசத்தை பற்றி, விசுவாசத்தை பற்றிலாம் இயேசு பேசலை. அவர் எதை சொன்னார்னா, இவங்க ஏன் என்னை அவிசுவாசிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்ணலை? கனப்படுத்தலை. they don't respect me, they don't honor me. என் பலத்த செய்கையில் பிரச்சனை இல்லை, என்னுடைய ஞானத்தில் பிரச்சனை இல்லைப்பா. இது பிரச்சனை என்னன்னு சொன்னால், they don't respect me, they don't honor me. நான் அதே ஊரில் இருந்ததுனால என்ன கனவீனமாக பார்க்குறாங்க. அதனால முடிவு என்னன்னா, அவங்க என்னை பார்த்து விசுவாசிக்க மாட்டேங்கிறாங்க அல்லது என்னை சந்தேகப்படுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் பாருங்க, என்றைக்கு இந்த கனவீனம் அல்லது ஒருவர் கொடுக்க வேண்டிய கௌரவத்தை நம்ம கொடுக்காம இருக்கிறோமோ அந்த இடத்துல சந்தேகம் வரும். எந்த அளவுக்கு நாம் ஒருவரை நாம் கனமுள்ளவர்களாய் பார்க்கிறோமோ அவர்கள் மேல் நமக்கு நம்பிக்கை பெருகும். அல்லேலூயா. அப்ப கர்த்தரிடத்துல ஒருவன் ஏதாவது ஒன்று பெறணும்னா, எந்த அளவுக்கு நம்ம தேவனை கௌரவிக்கிறோமோ, தேவனை கனப்படுத்துகிறோமோ, தேவனுடைய உயர்வை நம்ம நோக்கி பார்க்கிறோமோ அந்த அளவு தான் நமக்கு அவர் மேல் உள்ள விசுவாசம் வரும். பிசாசு செய்கிற தந்திரம் என்னன்னு சொன்னா, தேவனுடைய கனம் நம்முடைய கண்களில் குறையும்படி நமக்குள்ள என்ன கொண்டு வருவான்னா, அவிசுவாசத்தை கொண்டு வருவான், சந்தேகத்தை கொண்டு வருவான். தேவன் இப்படி சொன்னாரா, தேவன் இப்படி சொன்னாரா, அந்த சந்தேகத்திற்கு ஒருவன் இடம் கொடுப்பானால் முடிவு என்ன தெரியுமா? தேவன் நமக்காய் வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை நாம் அனுபவியாதபடி தடைக்கல்லாய் நாம் மாறுகிறோம்.